தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண உள்ள தேர்வு 5. தேர்வு 5 பகுதி வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர் உருவாக்கம் என்ற பகுதிகளிலிருந்து தான் இன்றைய தேர்வுக்கான வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. அவற்றுக்கான விளக்கங்களை தற்போது காண உள்ளோம். வாருங்கள். முதல் வினா, வில் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல் வில் என்பது வகரலகரம். வில் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். முதலில் வினையால் அணையும் பெயர் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வினை செய்தவரை குறிப்பது. வினையை முழுமையாக குறிப்பிடாமல் அந்த வினை செய்த கருத்தாவை, இங்கு கருத்தா என்பது அந்த வினையை, அந்த செயலை செய்பவரை குறிப்பதுதான் வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயர் வில் என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான வினையால் அணையும் பெயர் என்ன? அனைத்து தெரிவுகளையும் பாருங்கள். விற்று என்பது வினை எச்சம். விற்று முடித்தான், விற்று சென்றான். விற்று முடித்தான் என்பது வினை எச்சம். ஒரு முற்று பெறாத ஒரு வினை எச்ச பொருளை தந்து ஒரு வினை சொல்லை கொண்டு முடிவது அது வினை எச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த தெரிவு விற்ற என்பது. விற்ற என்பது பெயரெச்சம். ஒரு முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. விற்ற காய்கறிகள், விற்ற வியாபாரி, விற்ற பழங்கள் எனும் பொழுது இது பெயரச்ச சொல்லாக அமைகிறது. பெயரச்ச சொல்லாக அமைகிறது. விற்றானை, இங்கு விற்றானை கண்டேன். விற்றானை என்பது வினையால் அணையும் பெயர். விற்றவரை கண்டேன். விற்றானை என்பது மற்றொரு வடிவத்தில் எவ்வாறு அமையும்? விற்றவரை கண்டேன், விற்றவர் எனும் பொழுது இவையெல்லாம் வினையால் அணையும் பெயர்கள். இங்கு வினையை குறிக்காமல் வினை செய்யும் கருத்தாவை, வினை செய்பவரை உணர்த்துவதால் வினையால் அணையும் பெயர் விற்றானை என்பதாகும். விற்றான் என்பது வினை முற்றுச்சொல். முற்று பெற்ற ஒரு வினைதான் வினை முற்றுச்சொல் எனப்படும். இங்கு விற்றான் என்பது வினை முற்றுச்சொல்லாகும். எனவே கேட்கப்பட்ட வினா என்ன? வில் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? வில் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் விற்றானை. தெரிவு சி தான் மிகச்சரியான விடையாகும். அடுத்த வினா, இயம்பு என்பதன் வினைமுற்று சொல்லை தெரிவு செய்க. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல் இயம்பு என்பதாகும். இயம்பு என்பது செய்யுள் வழக்கு சொல். இயம்புதல், இயம்பு என்றால் கூறுதல், சொல்லுதல் என்ற பொருளை உணர்த்துகின்ற ஒரு செய்யுள் வழக்கு சொல் தான் இயம்பு என்பது. இங்கு இயம்பு என்பதன் வினைமுற்று சொல் என்ன? இயம்பியது என்றால் கூறியது. இயம்பியது என்றால் கூறியது என்ற பொருள். எனவே முதல் தெரிவே இங்கு வினைமுற்று சொல்லாக அமைகிறது. இயம்பல் என்றால் கூறுதல். தொழிற்பெயரை உணர்த்துவதுதான் இயம்பல் என்பது. இயம்பியவரை என்றால் இயம்பியவரை கண்டேன், கூறியவரை கண்டேன், சொன்னவரை கண்டேன். இயம்பியவரை என்பது வினையால் அணையும் பெயராகும். வினையால் அணையும் பெயர். இயம்பியவரை கண்டேன் எனும் பொழுது வினையால் அணையும் பெயர். இயம்பிய என்றால் இயம்பிய அரசன், இயம்பிய தோழி, சொன்ன அரசன் எனும் பொழுது இயம்பிய மன்னன் எனும் பொழுது இங்கு பெயரெச்ச சொல்லாக அமையும். எனவே இயம்பு எனும் வேர் சொல்லுக்கு பொருத்தமான வினைமுற்று சொல் இது இயம்பியது என்பதாகும். அடுத்த வினா, தவறான இணையை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள 4 தெரிவுகளுள் எது தவறான இணை? அஞ்சு. அஞ்சு என்பது வேர்ச்சொல். அதன் இணை என்ன கொடுத்துள்ளனர்? அஞ்சி. அஞ்சி நடந்தான், அஞ்சி நடுங்கினான். எனவே இது வினை எச்சம். 4 தெரிவுகளையும் கூர்ந்து கவனித்து எந்த ஒரு இணை தவறாக உள்ளது என்பதை காண வேண்டும். பேசு என்பது வேர்ச்சொல். பேசி சென்றான், பேசி முடித்தான் எனும் பொழுது வினை எச்சமாக அமைகிறது. உண் என்ற வேர்ச்சொல்லுக்கு உண்டி என்பது சோறு என்பதன் மற்றொரு பெயர்தான் உண்டி. அடிசில், அமலை இதெல்லாம் சோறு என்பதை குறிப்பது ஒரு பெயர் சொல்லாக அமைகிறது. இங்கு ஒரு வினை எச்சம் அமையவில்லை. இது ஒரு பெயர் சொல்லாக அமைகிறது. ஓடு என்பது வேர்ச்சொல். ஓடி களைத்தான், ஓடி முடித்தான் எனும் பொழுது வினை எச்சமாக அமைகிறது. எனவே மற்ற 3 தெரிவுகளும் ஒரு வேர்ச்சொல்லுக்கு வினை எச்ச சொல் அமைந்து ஒரு தெரிவு மட்டும் உண் என்ற வேர்ச்சொல்லுக்கு உண்டி எனும் பெயர் சொல் கொடுக்கப்பட்டுள்ளதால் தவறான இணையாக தெரிவு செய்தான் இதற்கு பொருத்தமான விடையாக அமைகிறது. அடுத்த வினா, பாடியவன் பாராட்டு பெற்றான் எனும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேர்ச்சொல் மற்றும் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் என்ன? பாடியவன் பாராட்டு பெற்றான். கேட்கப்பட்ட வினா என்ன? வேர்ச்சொல் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்ய வேண்டும்.
முதல் தெரிவு பாடு என்பது வேர்ச்சொல் தான். பெற்றான் என்பது வினை முற்று ஆகும். இங்கு கேட்கப்பட்டது வினையால் அணையும் பெயர். ஒரு வேர்ச்சொல்லும் வினையால் அணையும் பெயரும் இடம்பெற வேண்டும். எனவே முதல் தெரிவு கேட்கப்பட்ட வினாவிற்கு பொருத்தமானதல்ல. பாடியவன் வினையால் அணையும் பெயர். பெரு என்பது வேர்ச்சொல். இங்கு கேட்கப்பட்டது என்ன? ஒரு வேர்ச்சொல்லும் வினையால் அணையும் பெயரும் அமைய வேண்டும். எனவே வினையால் அணையும் பெயரும் வேர்ச்சொல்லும் அமைந்த தெரிவாக பி அமைந்துள்ளது. மற்ற தெரிவுகளையும் பாருங்கள். பாராட்டு, பாடு இரண்டுமே வேர்ச்சொல்லாக அமைகிறது. இரண்டுமே வேர்ச்சொல்லாக அமைவது இந்த தெரிவு தவறாகும். பாராட்டியவன், பாடு எனும் பொழுது இங்கு பாராட்டியவன் என்றால் கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளுள் பாராட்டியவன் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறவில்லை. பாடியவன் பாராட்டு பெற்றான். எனவே கேட்கப்பட்ட வினாக்குள் தான் அந்த தெரிவும் அமைய வேண்டும். இந்த தெரிவில் பாராட்டியவன் பாடு எனும் பொழுது வினையால் அணையும் பெயர் வேர்ச்சொல்லாக அமைந்தாலும் கேட்கப்பட்ட வினாவிற்கு பொருத்தமான மிகச்சரியான விடை தெரிவு பி தான். ஏனெனில் கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் இடம்பெற்றுள்ள இரண்டு சொற்கள் இவை இரண்டுமே. அடுத்த வினா, தின்றாரை வேர்ச்சொல் காண்க. இங்கு தின்றாரை எனும் பொழுது தின்றாரை கண்டேன், தின்றாரை கண்டுபிடித்தேன் எனும் பொழுது வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயருக்கு பொருத்தமான வேர்ச்சொல் என்ன? தின்றவர் எனும் பொழுது அதுவும் வினையால் அணையும் பெயராகவே அமைகிறது. அடுத்த தெரிவு, தின்னுதல் எனும் பொழுது தொழிற்பெயரை உணர்த்துகிறது. தின்னுதல் தொழிற்பெயரை உணர்த்துகிறது. தின்று எனும் பொழுது வினை எச்சத்தை உணர்த்துகிறது. தின்று முடித்தான், தின்று சென்றான். எனவே வினை எச்சம். தின் என்பதுதான் வேர்ச்சொல் ஆகும். தின் என்பதுதான் வேர்ச்சொல். தின்றாரை எனும் சொல்லுக்கு பொருத்தமான வேர்ச்சொல் தின் என்பது. வேர்ச்சொல் எப்பொழுதும் கட்டளை பொருளை உணர்த்த வேண்டும். எனவே இதற்கு சரியான விடை தெரிவு டி ஆகும். அடுத்த வினா, வேறுபட்டதை கண்டறிக. கொடுக்கப்பட்ட தெரிவுகளுள் 3 ஒரு பொருத்தமாக அமைந்து 1 வேறுபட்டதாக அமையும். தொடல் என்பது தொழிற்பெயர், வீழ்ச்சி என்பதும் தொழிற்பெயர், தேர்ந்தார் என்பது வினை முற்று சொல்லாகும், தேர்தல் என்பதும் தொழிற்பெயர். எனவே மற்ற 3 தெரிவுகள் தொழிற்பெயராக அமைந்து வேறுபட்ட ஒன்றாக தேர்ந்தார் எனும் வினைமுற்று சொல் அமைவதால் சரியான விடை தெரிவு சி ஆகும். அடுத்த வினா, பூசி வினைமுற்று மற்றும் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. இங்கு பூசி என்பது ஒரு வினை எச்ச சொல். அதற்கு பொருத்தமான வினைமுற்று சொல் என்ன, வேர்ச்சொல் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். பூசு என்பது வேர்ச்சொல் ஆகும். பூசு என்பது வேர்ச்சொல். பூசுதல் என்பது தொழிற்பெயர். ஆனால் கேட்கப்பட்டது ஒரு வினைமுற்றும் வேர்ச்சொல்லும் அமைய வேண்டும். தெரிவு ஏ தவறு. பூசினார் என்பது வினைமுற்று, பூசு என்பது வேர்ச்சொல். கேட்கப்பட்ட வினாவிற்கு பொருத்தமாக அமைவது தெரிவு பி தான் மிகச்சரியான விடையாக அமைகிறது. பூசுதல் என்பது தொழிற்பெயர், பூசியவரை என்பது வினையால் அணையும் பெயர். எனவே கேட்கப்பட்ட வினாவிற்கு பொருத்தமானது அல்ல. பூசி என்றால் வினை எச்சம், பூசினார் என்பது வினை முற்று. கேட்கப்பட்ட வினா என்ன? ஒரு வினைமுற்றும் வேர்ச்சொல்லும். பூசினார் வினைமுற்று, பூசு வேர்ச்சொல். சரியான பதில் தெரிவு பி ஆகும். அடுத்த வினா, சரியானதை தெரிவு செய்க. புக்கான் என்பதன் வேர்ச்சொல் புக்கு அல்ல, புகு. புக்கான் என்பதன் வேர்ச்சொல் புகு. மாண்டார் என்பதன் வேர்ச்சொல் மால் என்பதாகும். மாண்டார் என்பதன் வேர்ச்சொல் மால் என்பதாகும். வறுமை என்பதன் வேர்ச்சொல் வறு அல்ல, வற்று. வறுமை என்பதன் வேர்ச்சொல் வற்று. கேடு என்பதன் வேர்ச்சொல் கெடு ஆகும். இங்கு குறில் நெடிலாக அமையவில்லை. நன்கு கூர்ந்து கவனித்தால் கேடு என்பது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயராக அமைவது கேடு என்பது. கெடுதல் என்றால் தொழிற்பெயர், கெடு என்பது முதநிலை தொழிற்பெயர். முதநிலையில் உள்ள குறில் நெடிலாக ஒலிக்கும் பொழுது அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதற்கு பொருத்தமான வேர்ச்சொல் கெடு என்பது. எனவே சரியானது தெரிவு டி மட்டும்தான். அடுத்த வினா, கொள் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் எது? கொள் என்பது வேர்ச்சொல், அதற்கு பொருத்தமான தொழிற்பெயர். கோரல் என்பதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? கொள் கூட்டல் தல், கொள்ளுதல் என்ற பொருளை உணர்த்துவதால் கொள் என்ற வேர்ச்சொல்லுக்கு பொருத்தமான தொழிற்பெயர் தெரிவு ஏ ஆகும். கொள்ளற்க என்பது எதிர்மறை
தொழிற்பெயர். கொள்ளற்க என்பது எதிர்மறை தொழிற்பெயர். கொள்க என்பது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. கொன்ற என்பது பெயரெச்சம். கோரல் என்பது கொள் கூட்டல் தல். இதே போல வேரல் என்பது வெற்றி. வெல் கூட்டல் தல். வெல் கூட்டல் தல் என அமையும். சேரல் என்பது செல்லுதல். அதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? செல் கூட்டல் தல் என அமைதல் வேண்டும். எனவே கொள் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கோரல். கொள்ளுதல் என்ற பொருளை உணர்த்தும் கோரல். அடுத்த வினா, சரியற்றதை தேர்வு செய்க. காத்திருக்கிறவர் வினையாளனின் பெயருக்கு வேர்ச்சொல் காத்திரு. உண்டவர் வினையாளனின் பெயருக்கு வேர்ச்சொல் உண் என்பதாகும். சந்தித்தவர் எனும் வினையாளனின் பெயருக்கு சந்தி என்றுதான் அமைய வேண்டும். இங்கு சந்திப்பு என்பது தொழிற்பெயர். எனவே வேர்ச்சொல் இங்கு தவறாக அமைந்துள்ளது. படித்தவர் வினையாளனின் பெயர், அதற்கு பொருத்தமான வேர்ச்சொல் படி. எனவே சரியற்றது எது? தெரிவு சி ஆகும். சந்தித்தவர் சந்தி என்று அமைதல் வேண்டும். அடுத்த வினா, சரியான இணைகள் எத்தனை உள்ளன? உணர்ச்சி என்பது தொழிற்பெயர், அதற்கு இணையான வேர்ச்சொல் உணர் என்பதாகும். பண்பாடு என்ற சொல்லுக்கு இணையானது பண்பு அல்ல. இணையான வேர்ச்சொல் பண்படு. பண்பாடு எனும் பெயர் சொல்லுக்கு பொருத்தமான வேர்ச்சொல் பண்படு என்பதுதான் டி.கே. சிதம்பரனார் அவர்கள் முன்மொழிந்தது. எனவே பண்பாடு எனும் சொல்லுக்கு வேர்ச்சொல் பண்படு. இங்கு பண்பு என்பது தவறு. ஆட்சி என்பதன் வேர்ச்சொல் ஆள் என்பது சரி. செய்யாமை எதிர்மறை தொழிற்பெயர், வேர்ச்சொல் செய் என்பதாகும். பார்வை தொழிற்பெயர், பார் என்பது சரியான வேர்ச்சொல். எனவே சரியான இணைகள் எதெல்லாம்? 1, 3, 4, 5. தெரிவு ஏதான் மிகச்சரியான விடையாகும். அடுத்த வினா, கொடு என்பதன் வினைமுற்று வினையாளனின் பெயரை தெரிவு செய்க. கொடு என்பதன் வினைமுற்று வினையாளனின் பெயர். கொடுத்த என்பது பெயரெச்சம். கொடுத்தான் என்பது வினைமுற்று. கேட்கப்பட்டது வினைமுற்று வினையாளனின் பெயர். கொடுத்தான் என்பது வினைமுற்று. கொடுத்தவர் என்பது வினையாளனின் பெயர். எனவே கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடை தெரிவு பி ஆகும். கொடுத்தவர் வினையாளனின் பெயர். கொடுத்து என்பது வினை எச்சம். கொடு என்பது வேர்ச்சொல். கொடுத்தல் என்பது தொழிற்பெயர். கேட்கப்பட்டதற்கு சரியான விடை தெரிவு பி ஆகும். அடுத்த வினா, தாண்டு இதன் பெயரெச்சம் வினைமுற்றை தெரிவு செய்க. தாண்டு தாண்டினான் வினைமுற்று. தாண்டு என்பது வேர்ச்சொல். கேட்கப்பட்டது பெயரெச்சம் வினைமுற்று. தாண்டுதல் தொழிற்பெயர். தாண்டிய பெயரெச்சம். தாண்டிய என்பது பெயரெச்சம். தாண்டினான் என்பது வினைமுற்று. இதுவே கேட்கப்பட்ட வினாவிற்கு மிகச்சரியான விடையாகும். தாண்டினான் வினைமுற்று, தாண்டுதல் தொழிற்பெயர். கேட்கப்பட்டதற்கு சரியான விடை தெரிவு சி ஆகும். அடுத்த வினா, என்றூல் எல்லோன் வேர்ச்சொல் முறையே. என்றூல் எவ்வாறு பிரிய வேண்டும்? என்று கூட்டல் ஊழ். என்று கூட்டல் ஊழ் எனும் பொழுது சூரியன் வெப்பம் மிகுந்த காலம். ஊழ் என்பது காலம். சூரிய வெப்பம் மிகுந்த காலம் என்பது பொருள். இதன் வேர்ச்சொல் எல்லாகும். எல்லோன் என்றால் சூரியன், அதன் வேர்ச்சொல்லும் எல்லாகும். எனவே 2 சொல்லிற்கும் சரியான வேர்ச்சொற்கள் முறையே தெரிவு பி ஆகும். அடுத்த வினா, ஓ என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவான தொழிற்பெயரை தெரிவு செய்க. ஓவியம் என்பதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? ஓ கூட்டல் இயம். ஓ கூட்டல் இயம் என்றால் ஓ என்பதன் பொருள் ஒத்து. இயம் என்றால் ஒத்த அமைப்பு. எனவே அமைப்பு அல்லது வடிவம். ஓவியம் என்பது ஒத்த வடிவம். ஆதலால் தான் ஓவியம் வரைபவரை கண்ணுள் வினைஞர் என்கிறோம். எனவே ஓ எனும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் தெரிவு ஏ ஆகும். ஓடினான் வினைமுற்று. ஓட்டுநர் பெயர்ச்சொல். ஓங்கி வினை எச்சம். எனவே சரியான விடை தெரிவு ஏ ஆகும். அடுத்த வினா, சரியான இணைகள் எத்தனை உள்ளன? போக்கு என்பதன் வேர்ச்சொல் போ ஆகும். வெட்கு என்பதன் வேர்ச்சொல் வெல் என்பது சரிதான். ஏனெனில் வெல்கு என்பதிலிருந்துதான் வெட்கு, அஞ்சி நாணுதல், அதிலிருந்துதான் வெல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் இந்த சொல் உருவானதால் வெல் என்பது சரியாகும். வேட்கை என்பது விருப்பம். வேல் என்பதும் விருப்பம். எனவே வேல் என்ற சொல்லில் இருந்துதான் வேட்கை உருவானதால் வேல் என்பது சரியான வேர்ச்சொல்.
பகை என்பது பகு கூட்டல் ஐ, பிரிவினை, பிளவு என்பதை உணர்த்துவதால் பகு என்பது சரியான வேர்ச்சொல். எனவே சரியான இணைகள் அனைத்துமே சரியாக உள்ளன. தெரிவு டி தான் மிகச்சரியான விடையாகும். அடுத்த வினா, பிழை உள்ளதை தெரிவு செய்க. வேர்ச்சொல் தொழிற்பெயர். விடு என்ற வேர்ச்சொல்லுக்கு விடுதல், எழு என்ற வேர்ச்சொல்லுக்கு எழுதுதல் அல்ல, எழுதல். எழுதல் என்பதுதான் சரியான தொழிற்பெயர். எழுது என்றால் தான் எழுதுதல் என அமைய வேண்டும். வரை என்பதற்கு தொழிற்பெயர் வரைதல். பூண் என்பதற்கு தொழிற்பெயர் பூணல். இங்கு கேட்கப்பட்டது பிழை உள்ளது. தெரிவு பி தான் பிழை உள்ள தெரிவாகும். அடுத்த வினா, வா எனும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகும் பெயரெச்சம் வினை முற்றினை தெரிவு செய்க. வருதல் தொழிற்பெயர், வந்தான் வினை முற்று. வரும் என்பது பெயரெச்சம், வந்து என்பது வினை எச்சம். வருதல் என்பது தொழிற்பெயர், வரும் என்பது பெயரெச்சம். வரும் என்பது பெயர் எச்சம், வந்தான் என்பது வினைமுற்று. இதுவே கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடை. பெயரெச்சம் வினைமுற்று, பெயரெச்சம் வினைமுற்று. தெரிவு டி தான் மிகச்சரியான விடையாகும். அடுத்த வினா, கூடுதல் வேர்ச்சொல் மற்றும் வினைமுற்றினை தெரிவு செய்க. கூடிய என்பது பெயரெச்சம், கூடினாரை வினையால் அணையும் பெயர். கூடு வேர்ச்சொல், கூடினார்கள் என்பது வினைமுற்று. கூடுதல் தொழிற்பெயர், கூடிய என்பது பெயரெச்சம். இங்கு கேட்கப்பட்ட வினா ஒரு வேர்ச்சொல் மற்றும் வினைமுற்று. கூடினாரை என்பது வினையால் அணையும் பெயர், கூடிய பெயரெச்சம். கூடு என்பது வேர்ச்சொல், கூடினார்கள் என்பது வினைமுற்று. எனவே கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடை தெரிவு பி ஆகும். அடுத்த வினா, நோக்கினானை வினையால் அணையும் பெயரில் இருந்து உருவாகும் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நோக்கினான் என்பது வினைமுற்று, நோக்கிய என்பது வினை எச்சம், நோக்கல் என்பது தொழிற்பெயர், நோக்கு என்பது வேர்ச்சொல். எனவே நோக்கினானே என்ற வினையால் அணையும் பெயரிலிருந்து நோக்கல் என்ற தொழிற்பெயர் உருவானதால் தெரிவு சி தான் மிகச்சரியான விடையாகும். நன்றி மாணவர்களே.